அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. உங்களுக்கு பேசுங்க. அடிப்படை வரும்போது இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, தோல் வியாதி குணமாகிறது. இந்த காலத்துல மிக அதிகமான பிரச்சனைகள் தோல் வியாதியும் இல்லை. தோல் வியாதியில எல்லா வகையும் நீங்க சேர்த்தீங்க. ஸ்கின் பிரச்சனை இல்ல, அது அலர்ஜி ஆகட்டும், இல்ல சொரியா வர்றது, சொறி, சிறகு, படை, தேமல், இன்னும் சொரியாசிஸ், வேற எது வேணாலும் சேர்த்தீங்க. தோல் வியாதி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்வு நம்ம பார்க்கலாம். இந்த தோல் வியாதி வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகள் எதனால வருது அப்படின்னா, உடலில் கழிவுகள் அதிகமாக தேங்கி இருப்பதன் காரணமாகத்தான் தோல் வியாதி வருது. இதோட உடலில் அதிகப்படியான உஷ்ணம் சேர்வதின் காரணம். இந்த ரெண்டு காரணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. யாருக்கெல்லாம் ஸ்கின் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் உடல்ல அதிகப்படியான உஷ்ணம் இருக்கும் மற்றும் அதிகப்படியான கழிவுகள் இருக்கும். வயிறு பகுதியில் மட்டும் இல்ல, ரத்தத்துல இருந்து, ஸ்கின்ல இருந்து எல்லா இடத்துலயும் அங்கங்க கழிவுகளோட தேக்கம் அதிகமாக இருக்கும். அப்ப உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள்ல இருக்கக்கூடிய கழிவுகளிலும் சரி, ரத்த பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகளாகட்டும், சிறுகுடல், பெருக்குடல், மலக்குடல் வழியாக இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் மொத்தமாக நம்ம வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் சிகிச்சை செஞ்சால் மட்டும்தான் முழுமையான ஒரு பலன் கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, இதுக்கு நம்ம என்னென்ன உணவுகள், என்னென்ன மருந்துகள் எடுத்துக்கலாம். முதல்ல பேதிக்கு எடுத்தே ஆகணும். கட்டாயமாக பேதி எடுத்துதான் ஆகணும். வேற வழியே இல்லை. சித்த மருந்து கடையில, நாட்டு மருந்து கடையில வயிறு சுத்தப்படுத்துறதுக்கு பேதி மருந்துன்னு சொல்லி கேட்டு வாங்கி நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும். இல்லைன்னா ஒரு 100 மில்லி அளவுக்கு விளக்கெண்ணெய் குடிச்சிடணும். கிராம பகுதியெல்லாம் தெளிவெண்ணெய் அப்படின்னு சொல்லி எண்ணெய் மட்டும் 100 மில்லி 150 மில்லி குழந்தைகளுக்கு ஊத்துவாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஊத்துவாங்க. இப்ப நீங்க அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியாது. ஆனா எங்களோட கிராமத்து பகுதியில இப்ப வரைக்குமே இருக்கு. வருடத்திற்கு 3 வாரம் ஒரு குழந்தைக்கு விளக்கெண்ணெய் மட்டுமே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே ஊத்துவாங்க. அது ஞாயிற்றுக்கிழமை ஊத்துறதும் ஒரு ஈர்ப்பு சக்தியோட, கனெக்டிவிட்டியோட, அந்த கணக்கின் அடிப்படையில தான் ஊத்துவாங்க. வருஷத்துக்கு 3 வாரம். அடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய கொஞ்சம் சுத்தமா இருப்பாங்க. அதாவது அவங்க வயிற்றுல இருக்கக்கூடிய கழிவுகள் இதெல்லாமே வெளியேறி இருக்கும். கொஞ்சம் குழந்தை கொஞ்சம் தெளிவடைஞ்சிருக்கும். அதனாலதான் இந்த தெளிவெண்ணெய், தெளிவு கொடுக்கக்கூடிய எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்கெண்ணெய் மட்டும்தான் குடிக்கிறதுக்கு கொடுப்பாங்க. நீங்க வயிறு சுத்தப்படுத்துறதுக்கு விளக்கெண்ணெய் எடுத்துக்கலாம். இல்ல நாட்டு மருந்து கடையில இருக்கக்கூடிய மருந்துகளை எடுத்துக்கலாம், நீங்க பயன்படுத்திக்கலாம். தோல் பிரச்சனை இருக்காங்கன்னா அதுக்கப்புறம் 1 மாசத்துக்கு தொடர்ந்து இனிமை கொடுத்தே ஆகணும். நீங்க பேரிக்கு எடுத்துட்டு ஒரு வாரம் இடைவெளி விட்டுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து 1 மாசத்துக்கு தினமும் ஒரு வேலை, அது மூலம் இரவு நேரத்துல ஒரு வேலை, இரவு உணவிற்கு முன்பு. இப்ப உதாரணத்துக்கு இரவுல நீங்க ஒரு 7 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம், 6:30 இல்ல 8 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா ஒரு 7:30, 7:35 இந்த மாதிரி அந்த நேரங்களை நீங்க இனிமை எடுத்து வயிற்றுல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றினதுக்கு அப்புறம் தான் இரவு உணவு எடுக்க போற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். காலை உணவாக நீங்க பாரம்பரிய அரிசியில செஞ்ச உணவு வகைகளை மட்டும்தான் காலை உணவாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றும் பப்பாளி பழத்தை நீங்க அதிகமாக உணவுல சேர்த்துக்கணும். வெள்ளரி காயை விட வெள்ளரி பழம் கிடைச்சதுன்னா ரொம்ப சிறப்பு. அதையும் நீங்க உணவுல எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. காலையில வெறும் வயிற்றுல சுத்தமான நாட்டு பசுமை 1 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிடணும். குழந்தைகளா இருந்தா ஒரு 15 வயதுக்கு உட்பட்டவர்களா இருந்தா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிடணும். 15 வயசுக்கு மேல இருக்கிறவங்களா இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு பசுனை தான் சாப்பிடணும். சாதாரண பசுனை சாப்பிட்டீங்கன்னா ஸ்கின் பிரச்சனைக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் இல்லை. நாட்டு பசுனை சாப்பிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். காலை உணவுங்க காட்டியான அரிசி, சக்தி சம்பா அரிசி, சிவன் சம்பா அரிசி, குருவஜோதி சம்பா அரிசியில வெள்ளை நிற அரிசி, இந்த அரிசியில எந்த ஒரு அரிசி வகைகள் வேணாலும் நீங்க கஞ்சியாகவோ, இல்ல கூழாகவோ, இட்லி தோசையாகவோ, புட்டாகவோ, இடியாப்பமாகவோ, இல்ல கொழுக்கட்டையாகவோ ஏதோ ஒரு வடிவுல சாப்பிடணும். சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஜீரணம் வராது. ஜீரண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக உருவாகும். இது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இவங்க இதுல பிராய்லர் முட்டை, பிராய்லர் சிக்கன் இவங்க நிச்சயமா தவிர்க்கணும். மற்றும் மைதா சம்பந்தப்பட்ட அனைத்து உணவுகளையும் இவங்க தவிர்த்தரணும். இது மட்டும் இல்லாம இன்ஸ்டன்ட் காஃபி வகைகளை இவங்க டோட்டலாவே நிப்பாட்டிடணும். வகையான காஃபிகள் சாப்பிடுறது, அதுக்கப்புறம் குளிர்பானங்கள், பதப்படுத்தப்பட்ட குளிர்பானங்களை இவங்க முற்றிலும் தவிர்க்க வேண்டும். வேற வழியே இல்லை, இதை நிப்பாட்டி ஆகணும். அசைவம் நீங்க சாப்பிட மாதிரிச்சுன்னா மட்டன் எடுத்துக்கலாம். மட்டன் நீங்க சாப்பிடலாம். மற்ற இறைச்சி வகைகளை நீங்க தவிர்த்தே ஆக வேண்டும். அடுத்து மர்ம புள்ளிகளை நீங்க எதெல்லாம் நீங்க கொடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, முதல்ல
வலது கைக்கு கொடுத்துட்டு தான் இடது கைக்கு கொடுக்கணும். ரொம்ப கவனிச்சுக்கோங்க. வலது கைக்கு கொடுத்ததுக்கு போகத்தான் இடது கைக்கு. மற்றவர்களுக்குள்ள நீங்க எந்த கையில வேணாலும் முதல்ல ஆரம்பம் செய்யலாம், அதனால பிரச்சனை இல்லை. ஆனா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு வலது கைக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இடது கைக்கு கொடுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் எந்த புள்ளிகள் நீங்க அழுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடு பகுதியில இருக்கக்கூடிய, அதாவது உள்ளங்கையில இருக்கக்கூடிய அந்த நடு புள்ளியை நீங்க அழுத்தம் கொடுக்கணும். பிற்பகுதியிலே நீங்க கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் 3 நிமிடத்துல இருந்து 5 நிமிடங்கள் வரைக்கும் கொடுக்கணும். அடுத்ததாக ஆள்காட்டி விரல் இருக்கு பாத்தீங்களா? ஆள்காட்டி விரல் இந்த 2வது கோடு வரும் பாத்தீங்களா? அந்த இடத்துல நீங்க 2 இடத்துலயுமே இப்படி நீங்க கொடுக்கணும். பாத்துக்கோங்க. ஸ்கின் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த வர்மப்புள்ளி ரொம்ப ரொம்ப முக்கியம். தோல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து செய்யணும். ஒரு சிலர் வர்ம சிகிச்சை ஆரம்பம் செஞ்சோடனே எத்தனை நாள் ரிசல்ட் கிடைக்குங்கிறீங்க. ஏன்னா கழிவுகளோட தேக்கத்தின் காரணமாக தான் உடல்ல அவ்வளவு பிரச்சனைகள் வருது. அது மட்டும் இல்லாம நிறைய நம்ம மருந்து மாத்திரைகள் எல்லாமே சாப்பிட்டு வச்சிருக்கோம். அப்ப அதுக்கு நமக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த புள்ளியை கொடுத்துட்டு 3வதாக பாத்தீங்களா, இந்த முழங்கையோட உள்பகுதி மடக்கரைங்கள்ல இந்த இடத்துலயும் நீங்க வர்மப்புள்ளியை கொடுக்கணும். அதே மாதிரி அடுத்த கைக்கு நீங்க கொடுக்கணும். முதல்ல வலது கைக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இடது கைக்கு கொடுக்கணும். 3 நிமிடத்துல இருந்து 5 நிமிடங்கள் வரைக்கும் நீங்க இந்த வர்மப்புள்ளியை நீங்க தூண்டி விடணும். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல பாரம்பரிய உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாட்டு பசுமை ரொம்ப முக்கியம், பாரம்பரிய உணவு முக்கியம். அதுக்கப்புறம் வர்ம சிகிச்சை நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க செய்யணும். பாரம்பரிய உணவு நீங்களும் சாப்பிடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பரிந்துரை செய்யுங்க. ஏன்னா எல்லாருமே நம்ம ஒரு ஆரோக்கியத்தை இருக்கும். வர்மப்புள்ளியை நல்லா புரிந்து பயன்படுத்துங்க. அனைவரும் ஆரோக்கியம் பெற நன்றி.